அட ஆண்டவா, ஏன் இதயம் படபடன்னு அடிச்சுக்குது. எனக்கு என்னமோ அபசகனம் நடக்கிற மாதிரி தோணுது. 4-5 நாளா வீட்டுல நடந்த விஷயம் நினைக்கும் போது இதெல்லாம் சூரஜ் தான் பண்ணானான்னு எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. அவனுக்கு அப்படி என்ன சூழ்நிலை? அவன் வீட்டுக்கு வராம இன்னும் ஏன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான்? இதுல கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதியிருக்க, உடனே வாங்கிட்டு வாங்க. நான் உன்னோட தலையெழுத்துல இந்த பிரம்மச்சாரியான ரவுடி தான் எழுதியிருக்கேன். என்னோட மிச்ச வாழ்க்கையை நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் ஈஷா. உனக்காக நான் சாக தயாரா இல்ல. இங்க பாருங்க ரங்கா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அப்புறம் அவளை என்ன பண்ணு நினைக்கிறீங்களா தாராளமா பண்ணுங்க. ஐஏஎஸ்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி ரவுடிக்கு அது கண்டிப்பா புரியாது. ரவுடி பொறுக்கி, அப்பா இவன் பெரிய ரவுடி. சீட்டிங் அப்புறம் மோசடி பண்றது தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாது இல்ல? நான் பண்ண பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன மன்னிச்சிடு. நான் ரவுடி தான். அடி உத வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் நானு. ஆனா ஒரு பொண்ணுடைய மானம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். புரியுதா? சூரஜ், இவளை நான் கல்யாணம் பண்ணிருக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? நான் இவளை காப்பாத்துவேன்னு பொறுப்பேற்றிருக்கேன். முதல்ல அப்பா, அப்புறம் ரோஹன். யார நான் மனசார நேசிச்சனோ, யார கண்ணு மூடிட்டு நம்பனோ, அவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. தலையில பலமா அடிபட்டதுனால அவரோட நிலைமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டே வருது. அவருக்கு இப்போ உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். அதுக்கு அவரோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பரோட சிக்னேச்சர் வேணும். நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மேடம். பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? இவர் கூட வேற யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்களா? அவங்களால இப்ப சைன் பண்ண முடியுமா? முடியும், நான் சைன் பண்றேன். பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? நான் இவருடைய மனைவி. அவருக்கு நீங்க சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்க. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உன் புருஷனோட உயிருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன். வெளியே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லி மனசார வேண்டிக்கிட்டா எல்லாத்தையும் போக்கிடுவாரா. ஆஞ்சநேயரே, நீங்க உங்க பக்தருடைய சங்கடங்களை போக்குறவரு. சூரஜோட உயிர் பாபத்துல இருக்கு. நீங்க தான் அவரை காப்பாத்தணும். ப்ளீஸ் ப்ளீஸ்.
மகளே, நீ கண்டிப்பா யாரோட உயிருக்காக தான் வேண்டிட்டு இருக்க. யார் அவரு? அது வந்து அவரு இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். இந்த நாள்ல தான் ஹனுமான் லக்ஷ்மணோட உயிரை காப்பாத்தினார். அதனால இந்த நாள்ல உண்மையான மனசோட இந்த கதையை தூக்கி வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதலை ஆஞ்சநேயர் நிறைவேற்றுவார். சூரஜ் எனக்கு என்னோட உயிரை காப்பாத்திருக்கான். இப்ப அவன் உயிரை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்ய தயார். ஐயோ, இவ்வளவு வெயிட்டான கதாவை இவளால எப்படி தூக்க முடியும்? ஜெய் வீராஞ்சனேயா. சொல்லுங்க, வாயு புத்திர ஹனுமானுக்கு ஜெய், ஸ்ரீ ராமதூதனுக்கு ஜெய். டாக்டர், டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். தேங்க்யூ, தேங்க்யூ so much. ஸ்ரீ கிருஷ்ணா கோவிந்தா ஹரே. சூரஜுக்கு குணம் ஆயிடுச்சு கிருஷ்ணா. அவன் உயிரை பணைய வச்சு ஏன் உயிரை காப்பாத்திருக்கான். இப்ப அவன் நல்லா இருக்கான். நீங்க எல்லாரும் அங்க இருந்து ரோஹன் அங்க இருந்து எப்படி தப்பிச்சான்? அது வந்து ஈஷா மேடம் வந்து எப்படியோ எங்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. விஷாவா? ஆமா, ஆமா ஆமா, அவங்களே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவனை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் அவங்க ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடியே தப்பிச்சு போயிட்டாங்களா? இல்ல 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 இல்ல, அவன் சரியான பயந்தாங்கோலி. அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடிட்டான். மனுஷங்க மேல வேணும்னா நம்ம வெறுப்ப காட்டலாம் சரளா அத்தை. ஆனா நீங்க சாப்பாடு மேல காட்டலாமா? எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அவன் கிடைக்கல. சொல்ல போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் கேட்டேன். சூரஜ் எங்க போனான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சூரஜ் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம இருந்ததில்ல. ஒரு வேளை லேட் ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருப்பான். ஆனா அட ஆண்டவா, என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல. சூரஜ் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் என் வாயில ஒரு சோறு பருக்க கூட இறங்காது. இங்க இருந்து இந்த சாப்பாடை கொண்டு போங்க. நல்லவங்க தான் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாங்க. நீ ரவுடிங்க வர மாட்டாங்க. அவனுக்காக ராத்திரி ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, சாப்பிடாம பட்னி கிடக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த குழந்தை நேரால நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்க தெரியுமா? சாப்பாடுன்ற பேச்சு எடுக்காத. அம்மா சொன்னதை கேட்டல. அம்மா இப்ப உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சூரஜை பாக்குற வரைக்கும் நம்ம யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது. நீங்க இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு மாத்திரையும் போடணும். சாப்பிடுங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. ஆமா, நீங்க எல்லாரும் எந்த சாருக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கீங்க? அவன் ஒன்னும் பெரிய ஆபீசர்லாம் இல்ல, ஏதோ பெரிய வேலையில மாட்டிக்கிறதுக்கு. எங்கேயாவது அவன் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா யாரையாவது அடிச்சுக்கிட்டு இருப்பான், அதுவும் இல்லைன்னா யார் காலரையாவது பிடிச்சிட்டு இருப்பான். அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. போய் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, போங்க.
நீங்களும் கவலை தானே படுறீங்கப்பா. அதனாலதான் மத்தவங்கள சாப்பிட சொல்லிட்டு நீங்க சாப்பிடாமலே இருக்கீங்கல்ல. அவர் கவலையில தான் நீங்க இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க. சரி, நான் உக்காந்துட்டேன். போதுமா? சந்தோஷமா? அவன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டான். இதுக்கு மேல நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? அவன் கடிவாளம் இல்லாத குதிரைமா, கடிவாளம் இல்லாத குதிரை. கடிவாளம் இருந்தாதான் குதிரையை கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் கொழுந்தனாரே, அவ இன்னைக்கு வரட்டும், நான் அவன்கிட்ட பேசுறேன்.